King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் சந்தோஷமும் பெருகும். இன்றைக்கு சமாதானத்தை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சமாதானம் நம்முடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் வேலை இடத்தையும் நிரப்புவதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்யணும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார். தேவ செய்தியை கேளுங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இன்றைக்கு நிறைய நேரம் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவதும் ஒரு சமாதானத்தை தேடி வருகிறோம். எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஏன் சமாதானம் இல்லை? நிறைய குழப்பம், நிறைய சாபம், நிறைய பிரச்சனைகள். மனுஷன் அப்படின்னா பிரச்சனை, என்ன குடும்பம்னா பிரச்சனையோ பிரச்சனை. குடும்பத்தில் பிள்ளைகள் வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்க தர பிரச்சனை அதுக்கு மேலே. பிரைஸ் எல்லாம் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் ஒரு மெய்டை வைப்போன்னா அந்தம்மா தர பிரச்சனை அதுக்கு மேலே. என்ன எல்லா பக்கமும் பிரச்சனை. பிரைஸ் எல்லாம் சில நேரத்தில் சரி சர்ச்சுக்காவது போவோம், அங்கேயாவது ஒரு சமாதானம் கிடைக்குன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிற சிஸ்டரோ பிரதரோ அவங்களும் சம்டைம்ஸ் பிரச்சனை கொடுத்துட்றாங்க. பிரைஸ் எல்லாம் ஆமென். ஏதாவது சொல்லிடுறாங்க. நம்ம சர்ச்சில் சில நேரத்தில் இந்த பரிசுத்தமான சில சகோதரிகள் இருக்கிறாங்க, ரொம்ப பரிசுத்தம். அவங்க யாராவது ஒரு நம்ம சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போட்டால் அவங்க அம்மா அப்பா கூட கண்டிக்க மாட்டாங்க. இவங்க கண்டிக்கிற கண்டிப்பில் அந்த பிள்ளை சர்ச்சுக்கே வராது. என்றைக்காவது ஒரு பையன் சுமக்கு தலையில் கொஞ்சம் முடியை கட்டி ஏதாவது கலர் பண்ணி வந்தான்னு அவனை ஆண்டருக்குள்ளே கொண்டு வருவோம், கொஞ்சம் அவனை சரிப்படுத்துவோம், அவனை ஆசீர்வதிப்போன்னு சொல்லாமல் அவனை போட்டு கடிக்கிற கடியில் அவன் சர்ச்சே வேணான்னு சொல்லி ஓடிடுறான். என்ன சிலருக்கு சர்ச்சில் கூட சமாதானம் இல்லை. பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் எனக்கு சமாதானமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன்னா அது அப்படியும் இருக்கிறது இல்லை. என்ன அது இன்னும் அந்த ஆண்டவரே சொல்கிறாரு, சில நேரத்தில் பிரசங்கம் என்ன செய்யுது, அந்த என்னது அந்த ரணத்தை அந்த சீலை பிதுக்கி எடுக்குது பாருங்க, ஓடிடுறாங்க. ஐயோ எனக்கு சுகமே வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம், சுகமே வேண்டாம், இந்த வழியே போதும் எனக்கு, நீங்கள் கொடுக்குற வழி வேண்டாம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் பலவிதமான சமாதானங்களை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சமாதானம் பல விதங்களில் சமாதானம் வருகிறது. இதை மட்டும் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம சமாதான குறைச்சலினால், அதாவது மனவேதனையினால், துயரத்தினால் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. பாஸ்டர் இந்த சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது பாஸ்டர்? இந்த சமாதானம் வந்த உடனே வாழ்க்கை பூரண ஆசீர்வாதமாக இருக்குமா? அதுதான் இல்லை. அதை தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட வந்துட்டா அப்படியே வாழ்க்கை அப்படியே என்னது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். எங்கேயுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ரொம்ப சந்தோஷம். டைனிங் டேபிளில் உட்காந்தா விதவிதமான ஆகாரம். கம்பெனியில் போனால் வேலையே செய்ய வேண்டாம், அவன் சம்பளம் தரான். பிரைஸ் எல்லாம் நீ வேலையே செய்ய வேண்டாம், நான் உனக்கு என்ன செய்கிறேன், சம்பளம் தர்றேன். அப்படி அதாவது நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் ஆண்டவர் தருவார் நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, யூ ஆர் இன் எ ராங் பிளேஸ். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் தருகிற சமாதானம் எப்படின்னா, நமக்கு என்னென்ன உபத்திரவங்கள் இருக்கோ அந்த உபத்திரவங்களோடு கூட நம்ம போயிட்டுருப்போம், ஆனால் சமாதானமாக இருப்போம். ஆமென். ஆண்டவர் ஒரு தெய்வீக ஒரு வல்லமையை கொடுக்கிறார். பாஸ்டர் இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் ஒரு சமாதானம் இருக்குது. என் புருஷன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார், அவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, ரொம்ப அடிக்கிறாரு, துன்பப்படுத்துகிறாரு, ஆனாலும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறேன், என்னை அறியாமலே என் மனசில் ஒரு சமாதானம் வருது. எப்படின்னு தெரியல, அதுதான் தேவன் தருகிற சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுட்டோம்னா வாழ்க்கையில் கோலியாத் எழும்பட்டும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரட்டும், நாம் இயேசு கிறிஸ்து எப்படி
அந்த படகே கவிழ்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் கூட அவர் நிம்மதியாக தூங்கினார். அவருக்கு தெரியும் அவர் இருக்கிற படகு ஒரு நாள் என்ன செய்யாது, முழுகி போகாது. ஆமென் சொல்லுங்களேன். முழுகி போகாது, அவருக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சில சமாதானங்கள் நம்முடைய லைஃப்பில் இருக்குது. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில வழிகளை சொல்லி தருகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் என்ன செய்யணுமா சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சத்தமா வாசிங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, புத்திக்கு, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். இந்த சமாதானம் நாம யோசித்தா நமக்கு புரியாது. இது புத்திக்கு மேலான சமாதானம். மற்றவங்களும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில, இவங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் எப்படி இவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் நம்மளை பார்த்தே கேட்குறாங்க. சில நேரத்தில் ஏன் இன்னும் இருக்கிற, ஹலோ உங்களை கேட்டிருக்கிறாங்களா, ஏன் இன்னும் இருக்கிற, என்னாலலாம் இப்படிப்பட்ட நிந்தையெல்லாம் என்னாலலாம் தாங்க முடியாது ஐயா, நான் கவரிமான் பரம்பரை, சரியா, நீ ஏன் இன்னும் இருக்க? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் இருக்கு. அதை எந்த மனுஷனாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா, வாழ முடியாத நிலைமையில் வந்திருக்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு சமாதானமே இல்லை, இரவெல்லாம் கண்ணீர் வடித்து இந்த காலையில் ஆராதனையில் போய் உட்காருவோம். நல்ல செய்தி கேட்டு ரொம்ப வருஷமாச்சு, நல்ல வார்த்தை எனக்கு வரலை, நல்ல காரியங்கள் எனக்கு நடக்கலை, எல்லாமே துன்பம், எல்லாமே துயரம், எல்லாமே கண்ணீர், எல்லாமே வேதனை, நான் சமாதானமாக இருக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது முடியும், முடியும். உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பும். உன் கண் எதிரிலேயே பிரச்சனை தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தேவ கிருபை உன்னை மூடுகிறது. உனக்கு புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர்றார். ஆமென். இதை நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சமாதானம் எனக்கு இருக்கிறபடினால்தான் நான் உயிர் வாழ்கிறேன். ஆமென். இந்த சமாதானம் எனக்கு இருக்கிறபடினால்தான், புத்தி கெட்டாத ஒரு சமாதானம். நான் என் புத்தியோடு நான் சில காரியங்களை பார்த்தால் எனக்கு சமாதானம் இல்லை. தோல்விகள், கண்ணீர், மனவேதனை, துயரம். ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது என்னை அறியாமல் தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார். சொல்றாரு, நான் பார்த்துக்குவேன்றார். அதை மனுஷங்கிட்ட போய் எப்படி சொல்றது? உலகத்துக்கிட்ட போய் எப்படி சொல்றது? ஆண்டவர் பார்த்துக்குவார்ன்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்துல அவருடைய ஆளுகையில் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி பைத்தியக்காரதனமா இருக்கே? ஆமா, இந்த உலகத்துக்கு அது பைத்தியக்காரதனம். ஆனால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது புத்திக்கு மேலான, எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர்றார். ஆமேன். யாரெல்லாம் துயரத்துல கண்ணீர்ல போயிட்டு இருக்கிறீங்களோ, போங்க, முழங்கால் படியிடுங்க, முதல்ல சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். நல்லா சொல்லுங்க, நான் எதுக்கு என்ன செய்ய போறது இல்லை. இன்னைக்கு எந்த கவலையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ அதை குறித்து தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு கவலை உங்கள் இருதயத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா? ஏதோ ஒரு கவலை உங்களால தாங்க முடியாத ஒரு துயரம் இருக்கா? அந்த காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தெரியப்படுத்துறேன். இன்னைக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். இப்பவே தெரியப்படுத்துங்க. இதுதான் என் பிரச்சனை. வேலையில டார்ச்சர் பண்றாங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எனக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒரு இருட்டு அறையில் இல்லாட்ட ஒரு இருளான ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான என்ன சமாதானம்? தேவ சமாதானம். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு அவரே சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கிறது தேவ சமாதானம். பணத்தினால் வந்த சமாதானம் இல்லை,
பணம் வந்துச்சுன்னா சமாதானம் வரும், பணம் போனால் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வேலை கிடைச்சனால வந்த சமாதானம் இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற தேவ சமாதானம். ஹல்லேலூயா. தேவ சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த தேவ சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சங்கீதம் 119 வசனம் 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையா, இடறல் இல்லை. சொல்லுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிற எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சொல்லுங்க, எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம். இன்னைக்கு சமாதானத்துக்காக நிறைய போதை பொருட்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய விதமான காரியங்களை தேடுறாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு சமாதானம் இல்லையா? வேதத்தை உட்கார்ந்து வேதத்தை மணிக்கணக்கில் வாசி. பிரைஸ் தி லார்ட். இந்த அரை அதிகாரம், ஒரு அதிகாரம் அதெல்லாம் வேலைக்காகாது. ஒரு நேரத்தை எடுத்துக்கோ. எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, 1/2 hour இல்லாட்டா 1 hour நான் வேதத்தை வாசிப்பேன். அதிகார கணக்கில் போகாதீங்க, மணிக்கணக்கில் போங்க. பிரைஸ் தி லார்ட். சரியா? என்னுடைய ஜெப நேரத்தில் பாதி நீ வேதம் வாசித்தா ரொம்ப நல்லா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டைம் எடுத்துக்கோ. இந்த ஒரு அதிகாரம், சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் வாசித்தேன், இல்லாட்டா நீதிமொழியில் ஒரு அதிகாரம் வாசித்தேன், இல்லை ஒரு அதிகாரம் அப்படி இல்லை. டேக் 20 minutes, இல்லாட்டா 15 minutes, இல்லாட்டா 30 minutes எடுங்க, 1 hour எடுங்க. ஆமென். 1 hour எடுங்க, வேதத்தை வாசிங்க, நேசிங்க, வேதத்தை நேசிங்க. ஆண்டவர் வேதத்திலிருந்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவருடைய வசனம், தேவனுடைய வசனம். இன்னைக்கு சமாதானம் இல்லைன்னு உட்கார்ந்து அழாதே, எனக்கு யாரும் இல்லையேன்னு உட்கார்ந்து அழாதே, வேலை போயிடுச்சேன்னு உட்கார்ந்து அழாதே, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு உட்கார்ந்து அழாதே, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி உட்கார்ந்து அழாதே. அழறது நல்லது ஜபத்தில். ஆனால் தேவ மகனே, மகளே, வேதத்தை திறந்து வச்சு கண்ணீரோடு அந்த வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ, ஒரு குழந்தை உனக்கு இல்லையா, வேதத்தை எடு. அன்னாளுடைய அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அந்த 1 அதிகாரம் 2வது அதிகாரத்தை 100 முறை வாசி, ஒரு அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒரு ரூத்தா நீனு, ரூத்து புஸ்தகத்தை 100 முறை வாசி. உனக்கு என்ன சமாதானம் அந்த ரூத்து புஸ்தகத்திலிருந்து வரணும், அந்த புஸ்தகத்திலிருந்து வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தரிசிக்கணுமா, தேவனோடு பேசணுமா? மோசேயினுடைய ஆகமங்களில் மோசே தேவனோடு சீனாய் மலையில் இருந்த அந்த பகுதிகளை வாசி. ஆண்டவரே, இந்த மோசே போல என்னை மாற்றும். நீ ஜெபிக்கிறத விட இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா, இந்த வேதமும் நீனும் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, அதான் அந்த சொல்லுவாங்களே நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த வயர், அந்த மாதிரி வேதமும் நீனும் 2 பேரும் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நீ லைட்டாக மாறிடுவ, பிரகாசிச்சிடுவ. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, சமாதானம் இல்லைன்னு சொல்லி மனுஷங்கிட்ட போகாதே. ஃபோன் அடிச்சு, இல்லை மனசு துக்கமாக இருந்தது, அதனால உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். அவன் இன்னும் ஒன்று வேதனைப்படுத்துவான். வேதத்தை திறந்து முழங்காலில் உட்கார்ந்து, சுவாமி உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை, இடறல் இல்லை. நீ இடற மாட்ட. அப்படியே யாராவது உன்னை இடற பண்ணினாலும் உன்னை அந்த வேதத்தில் இருக்கிற அந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து கரம் பிடித்து உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ட்ரை பண்ணுங்க. மனுஷன் சொல்றதல்ல, வேதம் சொல்லுகிற சத்தியத்தை ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாம தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு போய் நான் வேதத்தை வாசிக்க போறேன். 1 hour வாசித்து பாருங்க. 1 மாசம் 1 hour வேதத்தை வாசித்து வந்து சொல்லுங்க, உங்க லைஃப்ல என்ன அற்புதம் நடக்கலன்னு பார்ப்போம். அல்லேலூயா. சேலஞ்ச் எடுத்து வாசிங்க. 1 வருஷம் வாசி, 10 வருஷம் வாசி. நான் ஏறக்குறைய எனக்கு தெரியல எனக்கு எப்போன்னு 18 வயசுல இருந்து நான் வேதம் வாசிக்கிறேன். மணிக்கணக்கில் வாசிக்கிற கிருபை தேவன் கொடுத்த வாசிக்கிறேன். அதே போல நீங்கள் இந்த வேதத்தை வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி, நல்ல உயர்வை தேவன் கொடுப்பார். நம்ம கையில் இருக்கிற அந்த வேதத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியல. We don't know the value of the Bible. Amen. அது பாதி நேரம் செல்ஃப்லயே இருக்கு.
கையில் இருக்க வேண்டியது, கண்ணு பார்க்க வேண்டியது, எதையோ பார்க்குது. டிவியை உட்காந்து பார்க்குறீங்க, மணிக்கணக்கில் பார்க்குறீங்க. வாட்ஸ்அப்பை மணிக்கணக்கில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கை மணிக்கணக்கில் பார்க்குறீங்க. அதெல்லாம் உனக்கு சாபத்தை கொண்டு வரும். உன் கையில் இருக்கிற அந்த வேதத்தை நீ மணிக்கணக்கில் வாசித்தீன்னா உனக்கு சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. அந்த வேதம் எங்கே கிரியை செய்யணும் அங்கே கிரியை செய்யும். ஏன் என் மகளுக்கு சமாதானம் இல்லை, புருஷன் சரியில்லை, புருஷனை தொடுவார். ஏன் என் மகனுக்கு சமாதானம் இல்லை, வேலையில் பிரச்சனை, ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். சமாதானம் சும்மா வராது. சமாதானம் என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை சரிப்படுத்தும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. இதை நம்ம செய்யறதில்லை. பிரசங்கம் கேட்குறோம், அதோட அப்படி தலையாட்டுறோம், அதோட போயிடுறோம். இன்னைக்கு சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் நாம் அப்படி ஜெபிக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் எப்படி இருக்குமா, நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனை தான் நம்மளை ஒழுங்குபடுத்துது. ஆமே, கற்பனை என்ன செய்து நம்மளை ஒழுங்குபடுத்துது. வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள், முத்தமிடும் வசனங்கள், துக்கத்தை ஆற்றும் வசனங்கள். ஆனால் கற்பனைகள் கொஞ்சம் கஷ்டம். கற்பனை என்பது உன் மேல் அதிகாரம் எடுப்பது. கற்பனை என்பது என்ன? வசனங்கள் உன் மேல் அதிகாரம் எடுக்குது. கம்பெனியில் போய் கையெழுத்து போடுறீங்க, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்வேன், 8 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் என்னுடைய வேலை, சைன் போட்டீங்க, அவங்க சம்பளம் தரேன்ட்டாங்க. ஸோ நீங்கள் சைன் போட்ட பிறகு என்ன செய்தது, அந்த கம்பெனியோடைய அந்த லா உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துது. ஏமா காலையில் 6 மணிக்கே எழுந்து வேகமாக ரெடி ஆகிற, கையெழுத்து போட்டுட்டேன். நான் எத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்? 8 மணிக்கு இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஆசீர்வாதம். லேட்டாக போனால் என்ன நடக்கும்? என் வேலை போயிடும், சம்பளம் வராது, என்னை திட்டுவாங்க, என்னை எனக்கு வார்னிங் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. லா, தேவனுடைய கற்பனை உன்னை இருக்கும். உனக்கு சில காரியங்களை செய்ய ஆசையாக இருக்கும், ஆனால் தேவனுடைய கற்பனை சொல்லும் எல்லாம் உனக்கு தகுதி இல்லை. நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியுமா? முடியாது. என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நதி போல சமாதானம், நீதி. ஆமேன். கற்பனை இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்மளை நாமளே தேவ சமூகத்தில் கையெழுத்து போட்டு நம்ம ஆண்டவருக்கு ஆணையிட்டு ஆண்டவருக்கு பொருத்தனை எடுத்து நம்மை கற்பனைக்கு உட்படுத்தி கொள்ளணும். நான் உங்க வசனத்தின்படி இப்படி வாழ்வேன், ஒரு கணவனாய் நான் இப்படி இருப்பேன், ஒரு மனைவியாய் நான் இப்படி இருப்பேன், ஆண்டவரே ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியை நான் இப்படி இருப்பேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் நீ ஒரு பச்சையான ஒலிவ மரமாய் இருந்தால் நீ என்னைக்கு நல்லா இருப்ப. அல்லேலூயா. கற்பனை, சபையில கற்பனை, அதாவது உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். ஆண்டவர் உனக்கு நான் நதியை போல சமாதானத்தை கொடுப்பேன், நீ சும்மா ஒரு குடம் சமாதானத்தை கேட்கிற. அல்லேலூயா. நதி போல சமாதானம் நம்மளை ஆண்டவருக்கு அடிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாய், வசனத்தை நாம் அப்படியே தலைமேல ஏற்றுக்கொள்வதன் மூலமாய், அப்பா உங்க வசனம் சொல்லுது, நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நான் பார்ப்பேன், என்னுடைய இருதயத்தில் இந்த சிந்தனை தான் இருக்கும், கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கும். கண்ணோடு உடன்படிக்கை, வாயோடு உடன்படிக்கை, என் கரங்களோடு உடன்படிக்கை, என் கால் தீமை செய்ய ஓடாது. யாருக்கு விரோதமாய், ஆண்டவரே நான் தவறான எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் கொண்டு வர மாட்டேன், நான் உம்மை போல மாற முயற்சி எடுக்கிறேன், நீர் எனக்கு கிருபை கொடுத்தால் நாள் ஒன்று வரும், இயேசுவை போலவே நாம இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அதை கற்பனைகள் தான் செய்யும். இன்றைக்கு சபைகளில் எத்தனை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், எத்தனை பேர், என்ன உள்ளம் சரியில்லையே. ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறது என்ன? என் கற்பனையை நீ பின்பற்றுவாயா?
ஏசாமியை பார்த்து சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும்? ஆண்டவர் திரும்பி ஸ்ரீஷரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக விரும்புறீங்களா? பேதுரு சொல்றான், ஐயா நீர் தேவனுடையவர், இது ஜீவ வார்த்தை, கற்பனைகள் ஜீவ வார்த்தை. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சா சமாதானம் நதியை போல நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும். எல்லா இடத்துலையும் செழிப்பை கொண்டு வந்துடும். நதி வந்தா செழிப்பு வரும். ஆமீன். நதி இருக்கிற இடத்துல எல்லா விதத்திலும் செழிப்பு. விருட்சம், மரங்கள், பலவிதமான கனிதரும் மரங்கள், வயல்வெளிகள், நல்ல தோட்டங்கள், பலவிதமான பல வகையான மீன்கள், ஜீவராசிகள், ஆடு மாடு எல்லாம் குடித்து சந்தோஷமாய் மாறும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனை தேவன் ஊழியக்காரனாய் மாற்றுகிறார், இல்லாவிட்டால் நல்ல தலைவனாய் மாற்றுகிறார். அவன் மேல ஊற்றப்படுகிற அந்த நதி தேசமெல்லாவிற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஒரு பாஸ்டர் ஆயிரக்கணக்கான ஊழிய ஜனங்களுக்கு அவன் ஒரு நதி. ஒரு நல்ல ஊழியக்காரன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு அவன் ஒரு நதி. அவன் வாயிலிருந்து பிறக்கிற வசனங்கள் எத்தனையோ லட்சங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. உனக்குள்ள அந்த வசனம் வந்து அவன் குடும்பத்துக்கு நீ ஒரு நதி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்வேன். கற்பனைகளை ஏற்றுக்கொள்றது கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல சிந்திக்கணும். ஆமீன். நாம 4 பேருக்கு இல்லை உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறையோ இல்லையோ, உபத்திரவமா இருக்காது. ஆமீன். உன் தாய் தகப்பனுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறியோ இல்லையோ, உபத்திரவமா இருக்காது. ஆமீன். சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறியோ இல்லையோ, உபத்திரவமா இருக்காது. கற்பனை உள்ளவர்கள் ஒரு நாளும் உபத்திரவமா இருக்க மாட்டாங்க. கற்பனை உள்ள ஒரு விசுவாசியை நான் தேடுறேன். கற்பனையினால் நிரம்பின ஒரு உடன் ஊழியனை நான் தேடுகிறேன். தேவனுடைய கற்பனைகளிலே தங்கள் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு நல்ல வாலிபர்களை தேடுகிறேன். எனக்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தனையும் பார்க்கும் போதெல்லாம் இவன் ஒரு யோசுவாவை போல வந்துட மாட்டானா? இந்த தம்பி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து அடுத்த தலைவர்களாய் மாற மாட்டார்களா? அந்த யூத் சர்ச்சில் போய் பார்க்கும்போதெல்லாம் என் கண்கள் அப்படிதான் தேடும். இந்த பையன் நல்லா இருக்கானே, இந்த பிள்ளை நல்லா இருக்காளே, அடுத்த தலைவராய், அடுத்த ஒரு ஊழியனாய் ஒரு வரமாட்டார்களா? கற்பனை இருந்தால் வரலாம். எனக்கெல்லாம் கற்பனை 18 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 18 வயசுலேயே மற்ற பிள்ளைகளை போல நான் வாழலை. மற்ற பிள்ளைகளை போல வாழ்க்கையை தேடி, உலகத்தை தேடி ஓடலை. எல்லாரும் விளையாட போகும் பொழுது முழங்கால் போட்டு முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி செபித்து வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அதனால இன்றைக்கு இந்த கிங் ஆஃப் க்ளோரி ஊழியத்தின் மூலமாய் லட்சங்கள் சமாதானத்தை பெறாங்க. அல்லேலூயா. நீ உன் குடும்பத்துக்கு ஒரு நதியாய் மாற மாட்டாயா? நீ வேதத்தினுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டால் உன் குடும்பத்துக்கு நீ ஒரு நதி, இல்லாட்டா காய்ந்து போன ஒரு நதி, தண்ணீர் இல்லாத ஒரு நதி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், என் கற்பனையை தேடு, நான் உனக்கு நதியாய் உன்னை மாற்றுவேன், ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் குடும்பத்துக்கு ஒரு நதியாய் மாறணும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய இனத்துக்கு ஒரு நதியாய் மாறணும் ஆண்டவரே. உன் மேல ஆண்டு அந்த கிருபை நதி, அந்த அபிஷேக நதியை ஊற்றுவார். ஏன்னா உனக்குள்ள வசனம் இருக்கே. ஆண்டவர் யாரை தேடுறார்? இருதயத்தில் வசனத்தை பதித்தவர்களை தேடுகிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பவுல் சொல்ற ஒரு வார்த்தை பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னிலே ஒரு குற்றத்தை காண்கிறதில்லை. ஒரு மனுஷன் சொல்றான், நான் என்னிலே என்ன செய்யறதில்லை? ஏன்? கிறிஸ்துவுக்கு அடிமை, கிறிஸ்து என் ஜீவன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதுதான் வசனம் செய்யும், அதுதான் உபதேசம் செய்யும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாம். பிரியமானவர்களே, சமாதானம் தேவன் கொடுக்கிறார். அதே நேரத்தில் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி
சமாதானம் கெடாதபடி பேசவும், வேலை செய்யவும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் அறிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சமாதானம் இல்லாமல் சமாதானத்திற்காய் ஜனங்கள் எங்கெங்கேயோ ஓடுறாங்கப்பா. சிலர் சமாதானம் இல்லை என்று ஆண்டவரே போதை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் அடிமையாகிறார்கள் ஆண்டவரே. அசுத்தமானதை செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் சமாதானம் பரிசுத்தமானது, சமாதானம் உன்னதமானது, தேவன் தருவது. அதை தேவனுடைய வழியில்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாத இருதயம் நரகத்தை போல ஆண்டவரே மனவேதனையினால் துடிக்கும் ஆண்டவரே. பொய் சமாதானத்தை கெடுக்கும், ஏமாற்றுவது சமாதானத்தை கெடுக்கும், துரோகம் செய்வது சமாதானத்தை கெடுக்கும் ஆண்டவரே. தப்பு செய்து ஆண்டவரே மறைப்பது சமாதானத்தை கெடுக்கும். இன்றைக்கு ஆண்டவரே என் தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும். ஒருவர் மேல் ஒருவர் பகை உணர்வு வைத்திருப்பது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுவது, சண்டையிடுதல் சமாதானத்தை கெடுக்கும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், சகோதரர்களுக்குள்ளாய் சமாதானம் வரட்டும், கணவன் மனைவி உறவிலே சமாதானம் வரட்டும், எங்கள் சபையிலே சமாதானம் நிலை கொண்டிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் சமாதானமாய் இருக்கட்டும், ஜனங்கள் சந்தோஷமும் சமாதானமாய் வாழட்டும். அந்த கிருபைக்காய் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த சமாதானத்தை நீர் கொடுப்பதற்காகவும் அந்த சமாதானத்தின் வழிகளை உம்முடைய பிள்ளைகள் பின்பற்றவும் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கடின உழைப்பும் சமாதானத்தை கொண்டு வரும். வேலையில் உழையுங்க, படிப்பில் கடினமாய் உழைத்து படியுங்க. சமாதானமான ஆசீர்வாதமான ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுப்பார். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 041142000675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.